சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ட் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. எக்ஸ்ட்ராடனரி ப்ராப்ளம்ஸ் require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at We Care. விஜய் சாரா இருக்கட்டும், ஜெனிலியா மேம், வடிவேலு சார், இவங்களுக்குலாம் கிடைச்ச ரெகக்னிஷனுக்கு அப்புறம் ரீரிலீஸ்னு வர்றப்போ 20 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன் இஸ் லைக் அ பிளாஸ்ட். எல்லாரும் ஸ்மிருதி 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 ஸ்மிருதின்ட்டு இருக்காங்க. இப்ப கூட லேட் இல்ல, இப்ப கிளம்பினா கூட சச்சினை புடிச்சிடலாம். அப்புறம் ஃளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் குமரி அழுதுகிட்டு இருக்காத. Definitely unexpected. It is something that I probably don't even know. I don't even think. I wouldn't have even thought that, எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி சச்சின் உன்னை தப்பா நினைப்பான்னு தோணல. Vijay sir, Jenilia ma'am, Vipasha Basu, and then we had Talevasal Vijay sir, then we had, of course, Raghuvaran sir, then Namma Vadivelu sir. So everybody is big. Now everybody is big. அதுல நான் ஒரு குட்டி that time. So நான் வந்துட்டு போவேன் இப்படி, I'll just go, I'll sit in one corner, okay மாமா ஷார்ட் ரெடின்னு சொன்னா போவேன். I'll do my work and I'll just go quietly and with my book I'll be sitting. ஷாலினி, நான் சொல்றத கேளு. நீ ஏதாவது சொல்லுவ, அவன் பதிலுக்கு ஏதாவது எடக்க முடக்கா சொல்லுவா. வேண்டாம், வா போலாம். சச்சின் அந்த கேரக்டருக்குள்ள இருந்த ஒரு கிரீன் பிளாக நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க ஆஸ் அ கிரீன் பிளாக். நீங்களுமே ஒரு கிரீன் பிளாக அந்த இடத்துல இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல சச்சின் மேல கிரஷ் வந்துச்சா? முட்டாள்டி அவ. எப்பவுமே நான் உன் கூட தானே இருக்கேன். உன்னை பார்க்காம அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணிருந்தானா வாழ்க்கை பூரா கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன். We can't be throwing juice on them again. So that had to be done in one shot. Jenilia had, of course, she couldn't understand a lot of things, right? Language or what's happening. So நான் எப்பவுமே அவங்க சொல்லுவேன், இதுதான் சொல்றாங்க, இதுதான் நடக்குது, so then okay so that used to be our side. ஒரு ஸ்மிருதி ஷாலினி இவங்க ரெண்டு பேரும் ஆன் ஸ்கிரீன்ல நாங்க பாத்துருக்கோம். ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஸ்மிருதி ஷாலினி அதே மாதிரி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு क्वेश्चन இருந்துச்சு. ஏன் சச்சினை சொன்னேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? சச்சின் இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அந்த மூவியே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்குலாம். இப்படிதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும், இப்படிதான் ஒரு லவ்வும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க இந்த கரண்ட் ஜெனரேஷன்? கிட் மெயின்டைன் எல்லாம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? My mom is a well-known face in the industry. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு கரண்ட்லி ட்ரெண்டிங்கான ஒரு பர்சன். எங்க பார்த்தாலும் இவங்க தான் இப்போ வந்து கிரஷ் மெட்டீரியலா இருக்காங்க. எல்லாருமே பார்த்திருப்போம். சச்சின் மூவில வந்து ஸ்மிருதி ரோல் பண்ண ரஷ்மி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். Thank you for having me. எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு குட்டி வருத்தம் மட்டும்தான். நேர்ல பார்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஆன்லைன்ல மீட்ல கூட வந்து உங்களை பாக்குறதுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் உங்க மூவிக்கு. அண்ட் நிஜமா சொல்லணும், நாங்க வந்து எல்லா மூவிஸும் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா டிக்கெட்ஸ் புக் ஆயிடும். ஆனா உங்க மூவிக்கு நாங்க போய் டிக்கெட் புக் பண்றோம், 3 நாளுக்கு கம்ப்ளீட்டா புக்டு. டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி இருக்கு இங்க ஃபுல்லா. இட் வாசன்ட் லைக் அ ரீ-ரிலீஸ் மூவி. இப்போ வந்து சச்சின் மூவி ரிலீஸ் ஆகுதா, இல்லை வந்து ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகிருக்கா, அந்த அளவுக்கு வந்து இந்த மூவிக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு, அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்குமே வந்து 20 இயர்ஸ் கழிச்சு, ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு இந்த மூவி திரும்ப ரீ-ரிலீஸ் ஆகுறப்போ என்னடா இவ்வளோ விஷயம் இருக்கே, இவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்களே, இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? I really am telling you, it's a surreal moment ன்னு சொல்லுவாங்கல்ல, இது ரொம்ப இப்படி நடக்குதா. Of course I know that the movie will be received very well. I know that after 20 years it's again a burst of new energy mari, new, and the vibe, that thrill is different, and we have seen this in all of Vijay sir's movies, right? I mean, this is a given that will happen, adu theriyum. Ana but when I saw the reels where the people are all coming out of the theaters and avanga வந்து reviews கொடுக்கறாங்க, அப்படி ஒரு love, அவ்வளோ ஒரு it's, you cannot express that in words, அது வந்து அது ஒரு ஃபீலிங், அது ஒரு இமோஷன்.
அது ஒரு சென்டிமெண்ட் என்ன சொல்றாங்க, இட் இஸ் so heartwarming after 20 years to be received like this. And of course after 20 years மக்கள் are seeing it in a different light as well is something that I realized. அதே மாதிரி அந்த மூவில வந்து விஜய் சாரா இருக்கட்டும், ஜெனிலியா மேம், வடிவேலு சார், இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ரெகக்னிஷனுக்கு அப்புறம் ரீரிலீஸ்னு வர்றப்போ 20 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன் இஸ் லைக் அ பிளாஸ்ட். எல்லாரும் ஸ்மிருதி 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 ஸ்மிருதின்ட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ரீல்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு. ஹவ் ஓவர்வெல்மிங் இட் இஸ் அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? I'm telling you, it's just like I've got stuck inside this whole big wave of admiration, love, affection, and it's definitely unexpected. It is something that I probably don't even know. I mean, I don't even think. I mean, I wouldn't have even thought that, this is something I deserve or have I done. நான் என்னடா பண்ணேன்? But then when I kept rethinking about it, and what I think it's the character. And the character is a very vital character in, I think, everybody's life. So a lot of people told me that அந்த கேரக்டர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஐ ஃபீல் அப்படியா? ஆமா மேம், பிகாஸ் வி குட் ரிலேட்ல வென் உங்களோட கேரக்டர்ஸா இருக்கட்டும். நீங்க வந்து அந்த டைம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க. யூ ஆர் வெரி யங் அட் தட் டைம். ஸோ அந்த டைம்ல நான் எல்லாரோட காலேஜ் லைஃப்லயும் வந்து எல்லாருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. பட் அந்த சுச்சுவேஷன்லன்னு வரப்போ அந்த கேரக்டர் வந்து த்ரூ அவுட் அந்த மூவில கேரி ஆகும். அந்த ஃப்ரெண்ட்க்கு சப்போர்ட்டிவாவும் இருப்பாங்க. அண்ட் ஷி ஐடென்டிஃபைஸ் த குட் இன் ஹிம். ஸ்டார்டிங்ல இருந்தே நீ ஏன் அப்படி பேசுற அப்படிங்கிற ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ கூட ஃபிளைட் மிஸ் ஆகாது, நீ போய் புடிச்சிடலாம் அவங்கள, அந்த மாதிரி அவ்வளோ த்ரூ அவுட்டா வந்து ஒரு ஃப்ரெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணி நம்ம போறோம்ல. அந்த கேரக்டர் வந்து எங்கடா இருப்பாங்கன்னு தேடிட்டு இருப்போம். சோ அந்த கேரக்டர் ஆப்வியஸா ரெகக்னைஸ் ஆகும்ல. So I think it's the lack of or the need of that particular character. Probably that's why everybody is like, ada இது வேணும் நமக்கு இந்த லைஃப்ல. So I think that's why they have connected with that character நினைக்கிறேன். Yes. கம்மிங் பேக் டு யுவர் யங் ஏஜ்ல வந்து நீங்க வந்து ஒரு ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அந்த இதுல வந்து காஸ்ட் ஆயிருந்திருக்கீங்க. அண்ட் காலேஜ் டைம்ல உங்களுக்கு எப்படி ஆக்டிங்குள்ள போகணும், நம்ம ஒரு ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்? ஆக்சுவலி திஸ் இஸ் த ஐரணி. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இல்லை, எனக்கு அந்த அந்த கிரேஸும் இல்லை. ஓகே, என்னாச்சுன்னா மை மம் இஸ் அ வெல் நோன் ஃபேஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் அவங்க நிறைய ஷீஸ் டன் ஒர்க் வித் அ லாட் ஆஃப் ஆக்டர்ஸ். அண்ட் அம்மாவா நிறைய மூவிஸ்ல வருவாங்க, ஜெயா முரளி. ஸோ அவங்க த்ரூ தான் I got this through her, and somebody approached her from of course Danu sir's office. உங்க டாட்டர் ரொம்ப கியூட்டா, she'll fit this role, okay, do you want to come and meet ன்னு சொல்லு அந்த மாதிரி கேட்டாங்க. அம்மா வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க. அண்ட் 2 minutes, 3 minutes. I think we met Mr. John Mahindran sir for like, I think, less than 5 minutes சொல்லலாம். அவர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேமா, ஓகே நீ யூஆர் இன்னு சொல்லி அந்த மாதிரி முடிச்சாச்சு அந்த இது. So what I would say is it happened to me. It just came my way. And I did it as a fun, ஒரு சரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான் நான் பண்ணினேன் ஆக்சுவலி. But yes, when I now think back and I see what I got, then it is definitely a big deal, and I really, really feel very thankful, very grateful. And this movie is not just a movie. இந்த படத்துக்குள்ள வந்து அவ்வளோ பெரிய காஸ்டிங் இருக்கு. அந்த டைம் வந்து இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், வடிவேலு சாரா இருக்கட்டும், அவங்களாம் வந்து பயங்கரமா கொடி கட்டி பறந்த டைம் அது. they had the demand. அதே மாதிரி ஜென்லியா வந்து அவங்களோட கேரக்டர் பயங்கரமா பப்ளியா பண்ணுவாங்க. ரொம்ப கியூட்டான ஆக்டிங் இருக்கும், ரொம்ப அழகா கேரி பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ஒரு நேஷனல் க்ரஷ்ஷாவுமே அந்த டைம்ல இருந்தாங்க. அப்படி ஒரு காஸ்டிங்குள்ள நம்ம போறப்போ வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல்ல. அண்ட் நீங்க அந்த நான் சொன்ன மாதிரி த்ரூ அவுட்டா அந்த மூவி ஃபுல்லா இருந்தீங்க. ஒரு ஃப்ரெண்ட் ரோல் வந்தாலுமே த்ரூ அவுட்டா இருந்தீங்க. அண்ட் யூ ஐடென்டிஃபைட் ஈச் அண்ட் எவ்ரி திங். அந்த ஒவ்வொரு சீனுமே, அந்த காஃபி ஷாப் சீனா இருக்கட்டும், அவங்கள வந்து நீ போன்னு அனுப்புறது, இல்ல நீ போய் சொல்லு, அந்த மாதிரி எல்லா இடங்களையும், அந்த ஹாஸ்பிட்டல் சீனா இருக்கட்டும், எல்லா இடங்களுமே உங்களோட ஒரு ரோல் வந்து இப்போ பயங்கரமா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ கெட்டிங் இன்டு சச் கைண்ட் ஆஃப் காஸ்ட், அந்த ஸ்டார்ஸ் கூட நடிக்கிறது, இதெல்லாம் எப்படி மேம் இருந்துச்சு?
Actually, yes, it was a very, very big deal. As I said, நான் வந்து எல்லாருமே forget about அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் actually to somebody else sometime back. Of course, the on-screen cast, the actors, the artists, all are big names, right? Right from, of course, Vijay sir, Janelia ma'am, Bipasha Basu, and then we had Talevasal Vijay sir, then we had, of course, Raghuvaran sir, then Namma Vadivel sir. And so everybody is big. Now, everybody is big. அதுல நான் ஒரு குட்டி that time. So நான் வந்துட்டு போவேன் இப்படி I'll just go, I'll sit in one corner. Okay, மாமா ஷார்ட் ரெடின்னு சொன்னா போவேன். I'll do my work and I'll just go quietly and with my book I'll be sitting. So and I definitely had that feeling that I'm with the all the big wigs in the industry. But I was also very shy and I was just a student after all. அப்போ வந்து அவ்வளோ தாட் எல்லாம் அவ்வளோ இல்ல. சரி வந்தோமா நம்ம முடிக்கிறோமா போறோமா அந்த மாதிரி இருந்தேன். ஸோ இட் ஜஸ்ட் ஒர்க் எஃபர்ட்லெஸ்லின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப தாட் எல்லாம் கொடுத்த அந்த கிரேஸே எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல. பட் ஆல்சோ அம்மா இருந்ததுனால எனக்கு ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ whenever it was an outdoor like when we went to ஊட்டில இருந்துச்சு certain schedules were in ஊட்டி, அப்போ அம்மா வருவாங்க. நான் வந்து I would also combine my NIFT projects with my trips. ஸோ ஓகே. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ஐ ஹாவ் டு சப்மிட் எவ்ரிதிங் ஆன் டைம் ஆல்தோ ஐ ஆம் டேக்கிங் லீவ். ஸோ ஊட்டிக்கு போனப்போ ஐ கவர்ட் த டோடா ட்ரைப்ஸ் இன் ஊட்டி. ஸோ நான் போயிட்டு ஆஃப்டர் த ஷூட் வி டுக் அ கார், மீ அண்ட் மை மம், we went and I went to the tribal areas and actually did some photography stuff for my assignment. So நான் அந்த மாதிரி I was just a little everywhere, like my mind was here and then I was also focused on studying and all of that. நிஜமா நம்ம ஒரு ஆக்டிங்கும் பண்ணிட்டு நம்ம ஒரு ரோல் கேரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்கெடியூல்ஸ்ல வந்து நம்மளோட ஸ்டடீஸையும் பார்க்குறோம். ரெண்டுத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண இட் வில் பி அ பிட் டிஃபிகல்ட். பட் நீங்க அதை வந்து ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு ஃபோட்டோகிராஃபில. நீங்க சொன்ன மாதிரி டோடா ட்ரைப்ஸ் கூட போய் எடுக்கிறது விஷயங்கள்லாம். ஒன் மோர் Yes. திங் இஸ், அந்த நீங்க சொன்னீங்கல்ல இந்த கேரக்டர் வாஸ் அ லேக் போல, நம்ம சொசைட்டில லேக், அதனால தான் இந்த கேரக்டர் ரெகக்னைஸ் பண்றாங்க. அதே தான் மேம், நம்ம வந்து ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக்னு அந்த கான்டெக்ஸ்டே இல்லாதப்போ அப்படி ஒரு வேர்டே நமக்கு டெர்மினாலஜி பெருசா யூஸ் பண்ணிக்கிட்டது இல்ல. அந்த டைம் கூட வந்து நீங்க வந்து சச்சின் அந்த கேரக்டருக்குள்ள இருந்த ஒரு கிரீன் ஃபிளாக நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க ஆஸ் அ கிரீன் ஃபிளாக். நீங்களுமே ஒரு கிரீன் ஃபிளாக அந்த இடத்துல இருந்திருக்கீங்க. when a girl, நம்ம காலேஜ் நம்ம கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு காலேஜ் பியூட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து என்னடா அவங்களே சொல்றாங்க, நமக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடும். இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஜலசி வரும், என்ன இவ்வளோ போய் இவங்கள சொல்றாங்களே அப்ப நான் எதுக்குடா பக்கத்துல இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும்ல. எஸ், Yeah, பீயிங் it's அ கேர்ள் different. சம்டைம்ஸ் நம்ம அந்த சீன்ஸ்ல எல்லாம் நம்மளும் நல்லா தானே இருக்கோம், நம்மள எதுக்கு வச்சுக்கல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வரும். த பியூட்டி அபவுட் திஸ் கேரக்டர் இஸ் லைக் நீங்க வந்து அவங்கள கைட் பண்ற விதம் ஸ்டார்டிங்ல இருந்து. அதுல இன்னொன்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ராகேஷ், அந்த கேரக்டர் வந்துட்டு இவங்களை வந்து தொல்லை பண்ணுவாங்க அந்த ஆமா. இடத்துலயா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வடிவேலு சார் கூட இருந்ததா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப கியூட்டா அண்ட் வந்து ரொம்ப ஜெனரஸா ஒரு இருந்த ஒரு விஷயம்ல. ம். பட் பீயிங் அ கேர்ள் சம்ஹவ் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ச்சே கொஞ்சம் ஜெலஸா இருக்குடா அந்த மாதிரி எதனா ஃபீல் இருந்திருக்கா இல்ல. அந்த ரோல் பண்றப்போ? இல்ல இல்ல, not at all, because of course that's the role that is what it calls for. And also in my own life I've never been a jealous person. எனக்கு jealousy வராது, நேச்சுரலாவே வராது. ஏன்னா I feel everybody has a value. There is something written for everybody and you have to wait. The wait is what makes it worthwhile. And I think and the jealousy and all is all very, very unwanted, short-lived things. அதெல்லாம் இருந்து எதுவும் பிரயோஜனம் இல்ல. பட் So நாங்க இப்ப ஜெலஸா இருக்கோம், ஏச்சா என் வாழ்க்கையில ஒரு ஸ்மிருதி இல்லாம போயிட்டாங்களேன்னு. I can still be எஸ், that Smriti. I can be that Smriti. இவன் வந்து என்னதான் வந்து சச்சின் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க தெரிஞ்சாலுமே, எத்தனை பேர் அவங்க பின்னாடி வந்திருந்தாலுமே சச்சின் வந்து ஷாலினி பின்னாடி தான் இருந்தாங்க. அங்க உங்களுக்குமே சச்சின் கூட காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல சச்சின் மேல கிரஷ் வந்துச்சா? இல்லைங்க. இல்ல. எஸ், ஆனா வந்து சச்சின் வந்து ஜெனிலியாக்கும் உங்களுக்கும் வந்து த்ரெட் பண்ணாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல, ராகேஷோட ஃபைட் சீக்வன்ஸ்ல எல்லாம்
லைக் ஆமா. 2 பேரையும் அப்ப 2 பேரையுமே சேவ் பண்ணுவாங்கல்ல. அந்த ஒரு ஆ மொமெண்ட்ல ச்சே ஒரு குட்டி கிரஷ். இது இல்ல அந்த மாரி இல்ல. பிகாஸ் அப்போ எல்லாம் நான் அப்படி யோசிக்கவும் மாட்டேன். ஐ திங்க் ஐ எம் ஜஸ்ட் லிட்டில் இல்ல. ஐ ரியலி எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ஐ அஃப்கோர்ஸ் ஐ அட்மயர் ஹிம் அ லாட். அதர்வைஸ் ஆல்சோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அன் ஆக்டர், ஆஃப்கோர்ஸ் ஆஸ் த ஹோல் ஐ மீன் வேர்ல்ட் டஸ். ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படி இல்லை. ஆனா ஐ அட்மயர். அவர் வந்து டக்குன்னு வந்து ஷார்ட் எல்லாம் முடிச்சுட்டு எப்படி போயிடுவாங்க. ஹிஸ் சோ அஜைல் வித் ஹிஸ் வேஸ். அண்ட் அது ஒரு டெஃபினெட்லி அன் அட்மிரபிள் ட்ரேட். சோ வந்து நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருப்பீங்க. உங்களோட சீனை தாண்டி அங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். மத்தவங்களோட ஷாட்ஸ் எல்லாமே நீங்க போய் பார்த்திருப்பீங்க. சோ அங்கெல்லாம் நடந்த குட்டி குட்டி விஷயங்கள், எங்களுக்கு தெரியாம நடந்த நிறைய விஷயங்கள் இருக்கா? யா ஐ மீன் எனக்கு என்னன்னா ஐ ஐ ஃபீல் so blessed actually. எல்லாருமே including the stars on the artists, like the actors, and then the crew behind, you know, like the back end people, production ஆ இருக்கட்டும், you know, and the people helping out, everybody was like எல்லாமே எவ்வளோ சீம்லெஸ்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டைம்க்கு கரெக்டா பியூட்டிஃபுல் ஸ்ப்ரெட் ஆஃப் ஃபுட் வில் பி ரெடி. நீங்க வந்து யூ வில் நெவர் ஃபீல் தட் யூஆர் ரஷ்ஷிங் ஃபார் சம்திங். ஆஃப்கோர்ஸ் இந்த ஷூட்ஸ் எல்லாம் ரொம்ப டைம் பவுண்டா இருக்கும். ஆனா எல்லாருமே இவ்வளோ அழகான ஒரு ஆல் அக்கம்ப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் when they all come together, அது எப்படி சீம்லெஸ்ஸா நடக்கும்ன்ட்டு அது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் பார்த்தது ரொம்ப ரசிச்சுது. அண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து எவ்வளோ லவ்விங்கா இருந்திருக்காங்க என் கூட. ஸோ ஐ ரியலி ரியலி ஃபீல் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வார்மஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் வாட் ஐவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் த செட்ஸ். பியூட்டிஃபுல். அண்ட் அங்க வந்து கண்டிப்பா பிடிஎஸ் சீன்ஸ் நிறைய இருந்திருக்கும். கொஞ்சமாச்சும் இருந்திருக்கும். என்ன நடிச்சாலும் திடீர்னு டக்குன்னு சிரிச்சிருவாங்க. உங்க கூடயுமே வந்து பிடிஎஸ் சீன்ஸ் இருந்திருக்கலாம். இல்ல அங்க நடக்கப்போ பிடிஎஸ் சீன்ஸ் இருந்திருக்கும். அப்பெல்லாம் நீங்க அதெல்லாம் பார்த்து வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? It was everything was an awesome moment for me. It was awestruck, you know, right from how they have conceptualized even the sets, you know, recreating that whole Ooty scenario in a place like Chennai. You know, it was amazing, you know, the way they had created it, how they were creating every frame shots, the stunt masters during the fight shot. அதெல்லாம் நான் பார்த்து இப்படியே நான் அப்படி லாஸ்ட் ஐ வுட் கெட் லாஸ்ட் அப்படி. I'll just see and I'll be like, oh wow, நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு, யூனோ திஸ் ஆல் இஸ் லேர்னிங். ஸோ அந்த மாதிரி நான் அந்த ஒரு ஒரு ஜோன்ல இருப்பேன் எப்பவுமே. அங்க சில சீன்ஸ்லாம் நடக்கிறப்ப வந்துட்டு என்ன ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும்ல. வடிவேலு சாரா இருக்கலாம், விஜய் சாரா இருக்கலாம். அந்த சீன்ஸ்ல ஒரு ஷூட் போறப்போ அந்த ஸ்பாட்ல இருக்கிறப்போ குட்டி குட்டி ஃபன்னி சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமா? அப்படி ஃபன்னி சீன்ஸ்னா அந்த நீங்க பார்த்த சீன்ஸ் தான் ஆக்சுவலி. அந்த காஃபி ஷாப் சீன், அதுல வந்து வி நியூ தட் வி கான்ட் பி டூயிங் தட் டேக் அகேன் அண்ட் அகேன், ரைட்? வி கான்ட் பி த்ரோயிங் ஜூஸ் ஆன் them வடிவேலு again and சார். again. So எஸ். that had to be done in one shot. And the whole aura used to change. And the particular and the comedy la வந்து நம்மளும் we used to feel like, oh, it's so funny. And I think Genelia had, of course, she couldn't understand a lot of things, right? Language or, you know, what's happening. So நான் எப்பவுமே அவங்களுக்கு சொல்லுவேன், இதுதான் சொல்றாங்க, இதுதான் நடக்குது, you know. So then, oh, okay. So, you know, that used to be our side gig happening. So அந்த மாதிரி I've really bonded well with her during the times Yes. when I was in the set. Actually, அதே மாதிரி that was huh? Actually, that was my next question. Like, Oh, is ஒரு it? ஸ்மிருதி ஷாலினி இவங்க 2 பேரும் ஆன் ஸ்கிரீன்ல நாங்க பார்த்திருக்கோம். ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஸ்மிருதி ஷாலினி அதே மாதிரி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் Yeah. இருந்துச்சு. So on the set, we were very friendly. She was very warm. I mean, she is a very warm person, and I think it just reflects on the way she is, right? அது வந்து yeah, you can make yourself up for a bit, but அது வந்து அவங்க அப்படிதான் இருக்காங்க, வார்மா இருக்காங்க, எல்லாமே கேட்பாங்க. என்ன சாப்பிட்ட, like, you know, what are you doing? சரி இந்த மாதிரி why can't you make your hair like this? அப்படியெல்லாம் கொஞ்சம் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்போ. ஸோ எனக்கு I used to feel very க்ளோஸ் வித் ஹர். ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துச்சு. because most of the scenes we were together. So and it was bound to happen in சொல்லுவேன். So it was nice. It was your destiny to meet her. அவங்க கூட வந்துட்டு ஒரு அழகான ஒரு பாண்டிங் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்க அவங்க கூட வந்து ஒரு கான்டாக்ட்ல இருந்தீங்களா?
அந்த இல்ல. மூவி முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம்? இல்ல. I didn't keep in contact with anybody actually. நான் வந்து I just focused on my studies and all of that. So அதுக்கப்புறம் எவ்வளவு பொறுப்பா இருக்கீங்க ஸ்டடீஸ் அப்படின்றப்போ. இல்ல, it was a big deal because NIFT is a very rigorous course, Yeah. especially fashion design. It's a very rigorous course. It was a 4-year course. I had to take myself seriously. So Yes. it was supposed to be that way for me. எஸ். அண்ட் தட்ஸ் பியூட்டிஃபுல். நம்ம எல்லா விஷயமும் கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கு ஒரு பாண்டிங் கிடைக்கிறப்போ அதையும் நம்ம செரிஷ் பண்ணி இருக்கிறது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கேட்கறக்கு ஐ குட் லைக் இமேஜின், ஓ இப்படி ஒரு அழகான விஷயம் இருந்திருக்குல்லன்னு சொல்லிட்டு. எஸ், Yeah. அண்ட் இட்ஸ் Yeah. பியூட்டிஃபுல். இப்போ வந்து உங்களுக்கு இவ்ளோ ரெகக்னிஷன்ஸ் கிடைச்சிருக்கு. தோ இட்ஸ் லேட், உங்களை உங்களை பார்க்கறப்போ ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு விஷயம் நம்ம நல்லா பண்றோம்னா அது வந்து லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிரும். அண்ட் இந்த ஒரு கண்டிப்பா. லவ் இருக்கட்டும், இப்ப எல்லாருமே கிரஷ் மெட்டீரியல் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சே இந்த பொண்ணு எங்களுக்கு வேணும்பா அந்த மாதிரி. சோ இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபேமிலி சைடுல இருந்து ஹவு டு தே ரியாக்ட்? கிட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்றாங்க? My kid is not exposed to what's happening, but I think we are all mature people. I mean, my husband is. We are all mature people. We know what it is, and it's not. It's there's nothing to it. I'm just taking it as one pure லவ். expression of love and pure expression of admiration. I don't think even the people that are saying mean anything more than that. So, எஸ். and the maturity irukku, and as long as that is there, I think both ways, as long as it's respectful, sorry, as long as the intention is respectful and not to demean or do something ugly, as long as that is there, I think all of us are like really loving this moment. அவர் வந்து பயங்கர லக்கியா இருக்கணும். ஏன்னா எல்லாரும் இப்படி ஒரு பொண்ணு வேணும்னு நினைக்கிறப்போ அவருக்கு அந்த பொண்ணு தான் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ பயங்கர ஹாப்பியா பயங்கர லக்கியா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் திங் மேம், உங்களுக்கு அந்த படத்துல எத்தனையோ டயலாக்ஸ் இருக்கும். உங்க டயலாக்ஸுமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த மூவில பிடிச்ச ஒரு 5 டயலாக்ஸ்? ஐயோ 5. ஓகே 2. உங்களுக்காக 2. So definitely the hospital scene. எஸ். அதுல ரொம்ப மார்க் பண்ணுவாங்க. ஏ the way, like because obviously, I mean, the girl has lost her life, and I mean, it was such a very, very emotional moment, and I myself did not know that I could emote like that. எனக்கு தெரியாது ஆக்சுவலி. அந்த டைம்ல அந்த சுச்சுவேஷன்ல நான் அதுக்குள்ள போயிட்டேன். I just went into it. So that was a moment where எனக்கு வந்து I felt, ஓ ஆமால, அதுக்குள்ள நான் போயிட்டேன். இட் வாஸ் Actually, மோர் தென் an ஆக்டிங்ல. it was more than that because it was very, very natural. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஸ்ன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆக்சுவலி நவ் இட் ஜஸ்ட் கேம் டு மை மைண்ட். அந்த ஷாட் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஸ்கெடியூல் இருந்துச்சு. அந்த நாள் வந்து எனக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருந்துச்சு காலேஜ்ல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா they did not allow me, and last minute I had to tell the team that I'll not be there. So and that whole schedule they rescheduled it to the next day, ஓகே. ஓகே. and the இங்க வந்து hospital அத team. ப்ரையார் பண்ணிக்கிட்டாங்க. லைக் உங்களோட I ஸ்டடீஸ I, வந்து ப்ரையார் I பண்ணி. இல்ல ஆக்சுவலி நானுமே ஐ டென்ட் நோ பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டக் பிட்வீன் த டூ திங்ஸ், அண்ட் ஐ எம் சச் அ வெரி, நான் அவங்க எல்லாருமே தே கேம் டு திஸ் செட், அண்ட் ஐ ஹேட் டு டெல் தம் தட் ஐம் சோ சாரி ஐம் நாட் ஏபிள் டு மேக் இட். ஸோ அவங்க வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன். ஐ வாஸ் சோ நர்வஸ், ஐ வாஸ் சோ, எனக்கு வந்து ஐயோ திட்டு விழும். ஐ எம் கோயிங் டு பி லைக் ஐ ஹாவ் டு சே சாரி 100 times. ஆனா nobody gave me that feeling. Nobody, director sir, nobody is like, it's okay, man. It's okay. That was such a big moment for me. I felt so. It's a big deal, the schedule not being followed, and I was not, and because of me it happened. But then I really feel they were so nice to me. They were very nice to me. Not once they made me feel. They saw, I think, that I was already feeling நர்வஸா very இருக்கீங்க. upset, and I did not mean to do that, but adachi. இட்ஸ் பியூட்டிஃபுல்ல. ஒரு ஹோல் டீம் வந்து நமக்காக ஒரு விஷயம்
ஓகே. அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அதனால நம்ம ஒரு ஒரு நாள் ஸ்கெட்யூல் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகான And it விஷயம். is too last minute, but very beautiful. Yes, really, really. எஸ். அண்ட் நீங்க அந்த படம் பார்க்குறப்ப கூட, ச்சே இந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படிங்கிற ஒரு 2 லைக் ஃபன்னியா இருக்கலாம். ஒ அந்த மாதிரியான டயலாக்ஸ். இல்ல அது உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும் இங்க. ஆமால்ல. அவங்க சொல்றது உண்மைல்ல அந்த மாதிரிலாம். Overall, I think ஹோல் I'm not மூவி. able to actually. I mean, overall, they were very cute scenes, சின்ன scenes, அழகான scenes. இது ரொம்ப என்னன்னா இந்த ஃபுல் ஸ்கிரிப்டே இந்த ஹோல் மூவிலே இந்த இட்ஸ் சச் அ லைட் ஹார்ட்டட் மூவின்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் தட் ஃபிஸ் அந்த அந்த ரிஃப்ரெஷிங் அந்த மாதிரி இருக்கு. லைக் தெர் ஆர் ஸ்மால் பிட்ஸ் அண்ட் பீசஸ் இன் த மூவி தட் மேக் திஸ் மூவி வாட் இட் இஸ். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பியூட்டின்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஆனா நீங்க வந்து அந்த ஹாஸ்பிடல்ல சொன்ன இதுவுமே, உன் கூட தானே நானும் இருக்கேன். ஆ, சச்சின் உன்ன பார்க்காம என்ன பார்த்திருந்தா நான் கையெடுத்து கும்பிட்டுட்டு காலம் பூரா அவன் கூட இருந்திருப்பேன். அந்த ஆமா. டயலாக் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கிற ஒரு விஷயம். நீ வந்து எவ்வளவு பெரிய ஒரு பர்சனை மிஸ் பண்ண போற தெரியுமா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல அண்ட் அந்த டயலாக் லிட்டரலி ஹிட்ஸ் நிறைய பேரோட லைஃப்ல வந்து ஹிட் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள வந்து நம்ம தேடவே மாட்டோம், பார்க்கவும் மாட்டோங்கிற மாதிரி ஒரு ஒரு டயலாக் அது. சோ அங்க வந்துட்டு நீங்க வந்து ஆப்வியஸா வந்து விஜய் சார் கிட்ட அட்மையர் பண்ண விஷயங்கள் என்ன? அண்ட் வாட் டிட் ஹி டெல் டு யூ? நீங்க பேசிக்கிறப்பலாம். அவரு ஹாய் ஹலோ மட்டும்தான். ஹை ஹலோ அந்த அவர் காமா சைலண்டா இருப்பாரு. சைலண்டா இருப்பாரு. ரொம்ப தட் இஸ் வாட் ஐ அட்மயர் அபவுட் ஹிம். ஐ லைக் பீப்புள் ஹூ ஆர் வெரி ஐ மீன் காம். நம்ம காம் அண்ட் நம்ம வந்து எஃபர்ட்லெஸ்ஸா வந்து நம்ம வேலை பார்த்தோமா போனோமா அந்த மாதிரி ஐ அட்மயர் பீப்புள் லைக் தட். அண்ட் விஜய் சார் வாஸ் லைக் தட் ஆன் த செட். அண்ட் ஐ திங்க் இஸ் ஜென்ரலி லைக் தட். ஐ திங்க் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ he would be நல்ல he'll acknowledge everybody there and all that, but அவர் குவைட்டா இருப்பார். வைட்டா சமத்தா. ஆனா But படத்துல when he மட்டும் comes அப்படியே and ஆப்போசிட் but ரோல். yeah, but when you say action and when he's there completely. So that is like really nice. எஸ். அண்ட் இப்போ வந்து அவரோட மூவிஸ் நடிக்கிறதுல இருந்து குவிட் பண்றாருல ஒரு ஒரு மொமெண்டா நம்ம வந்து ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்டா கூட வச்சுக்கோங்களேன். அப்போ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? I think everybody has a calling. Everybody has a time for certain things. Um, uh, so, I mean, if that is his calling, that is what he's doing, I am happy. And I think we all should do at different phases. There are different things that are our calling. So, I think, I mean, I really don't have an opinion, but I wish him all the best. I really do. எஸ். And that's about it. ஆஃப்டர் இவ்ளோ ரீச் இருக்கு அண்ட் 3 டேஸ்ல வந்து நீங்க வந்து நிம்மதியா ஒரு 17th நம்ம மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம நைட்டு தூங்குறோம். ஆனா 19th பார்த்தா நமக்கு ஃபுல்லா நம்மள பத்தியே வந்து ரீல்ஸ் வர்றதா இருக்கட்டும், நம்மள செரிஷ் பண்றாங்க இந்த விஷயம். இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சா? லைக் நீங்க ரோல் பண்ணலாமே, திரும்ப மூவிஸ் நடிக்க வரலாமேன்னு. No, I did not feel like that. Honestly, I did not even think that I am deserving of this. இது வருது, வந்துகிட்டே இருக்கு. And அதுக்கப்புறம் after a point I said, ஐயோ, I'll just keep my phone aside. ஏன்னா இது வந்து I'm not able to take it anymore. I literally, it was just, what to say? It is, I don't know. It's like கடவுள் வந்து something he just opened like that for me in the Mari. It was just like after some time I was like, okay, let me just process this whole thing. If I'm into that, I just don't want to get into it too much. So I'll just understand why this is happening. And solely I just disconnected myself for a moment. I took some time, which I like doing. Like I like taking time. I like understanding things and seeing it little bit from a detached point of view. So அப்போ வந்து I thought that okay, this is something that was there in the universe, something that I have done, and the work one it did not go unrecognized. Now எப்பவுமே my husband also would say, I mean we all believe that when you do something a good work, it will be noticed. So I thought probably yes, it gave me an opportunity to appreciate myself also. So அது வந்து it was a revelation. It was a good moment. It is a great moment. I'm really living it up. I'm Yeah. soaking it all up.
ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூவி நடிக்க வந்தா நீங்க பண்ணுவீங்களா? I have not thought about it. Honestly, எனக்கு தெரியாது. இது வந்து இது ஒரு moment and I really feel fame and all that is a consequence. I mean, it's not really, it's not something that is uh, something that actively I'm looking for. But movies and all, mm, I've not thought about it. எஸ் மேம். Anna, அண்ட் Anna, I feel that I think like how all this happened and I opened myself up to, take it all in. So, Annamari, I am definitely not closed. So, if things work and I'm really needed, if it matters or something like that, who knows? God's plan is God's plan. எஸ், கோயிங் வித் த ஃப்ளோ மாதிரி தான். அண்ட் Going ஒரு with விஷயம், that. எஸ், ஒரு விஷயம் நாங்க பாக்குறப்போ, மூவி பாக்குறப்பவும் சரி, இப்போ உங்களை பாக்குறப்பவும் சரி, எப்படிடா இவங்க அப்பவும் அதே மாதிரி தான் இருக்காங்க, இப்பவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அந்த காஸ்ட்லயுமே வந்து ஜெனிலியாவும் இப்ப அப்படியே சப்பி கியூட் பப்ளியா இருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி தான் அப்படியே இருக்கீங்க. எப்படி மேம் இவ்வளவு நாள் உங்களுக்கு வயசே ஆகாதா? இல்ல வந்து எதுவுமே எப்படி இவ்வளவு யங்கா இருக்கீங்க? நீங்க ஒரு சந்தோர் மம்மி தான் வயசெல்லாம் எங்களுக்கு. அச்சோ வயசெல்லாம் ஆயிருக்கு. அது வந்து அது நம்ம தடுக்க முடியாத ஒரு ஒரு விஷயம். யூனோ ஐ திங்க் ஐ ஹேவ் ஏஜ் பா 20 பட் இயர்ஸ்ல பாக்குறதுக்கு இன்னும் எங்களுக்கு அப்படியே தான் இருக்கீங்க. வாட் யூ டூ? லைக் நத்திங். அப்படியே மெயின்டைன், ஸ்கின் மெயின்டைன் எல்லாம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. நல்லா தூங்கணும். நல்லா சாப்பிடணும். I think we should take care of ourselves. Definitely, health wise, we should take care of ourselves. Especially women. நீங்க உங்க சேனல்ல மங்கை சேனல் ரைட்? எஸ், ஐபிசி மங்கை. எஸ். So women should take care of their health. I would definitely say take your supplements, go for your health checkups, put good things inside your body, inside your mind, have good thoughts, have clean thoughts, and you will be, I mean, it's not about being young, but I think it's about being healthy. எஸ். அண்ட் பீங் ஹெல்தி இல்ல? அப்போ கண்டிப்பா மங்கைன்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் இந்த தாட் தான். சோ இவங்க யங்கா இருக்காங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடும். சோ நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? வாட் கைண்ட் ஆஃப் டயட் டு யூ மெயின்டைன்? I so actually I'm a foodie. I love food. I love travel. I love food. I love understanding different cultures. Culture and food, they go hand in hand. So எனக்கு வந்து food is a very integral part. I love cooking. I love eating. And so அதுக்கு வந்து then there are times when we should also work out. We need to. I play badminton. I try to maintain an active lifestyle. Just being out and about, being active. அது மட்டும் பண்ணுனா I think it's okay. I feel that is important. Sweat a lot. Eat well. Drink a lot of water. And I think that's it. பீயிங் அ விமன். ஸோ இப்போ விமன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து லவ் ஒரு ரிலேஷன்ஷிப் போறதா இருக்கட்டும், வாழ்க்கையில ஒரு சாய்ஸ், ஒரு பார்ட்னர் சாய்ஸஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எங்கேயோ வந்து டிஸ்டர்ப்டா இருக்கும். ஒன்னு ரைட் பார்ட்னர் சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா வி ஹாவ் அ டாக்ல மென் ஆர் விமன் அவங்க வந்துட்டு எதை பார்த்து காதலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐதர் லுக்ஸா இருக்கும் இல்ல மணியா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு டாக்ஸும் வருது கரண்ட் ஜென்ரேஷனுக்கு. ஆஸ் எ ஸ்மிருதி நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு அந்த மூவியே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்குலாம். இப்படிதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும், இப்படிதான் ஒரு லவ்வும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு? Don't fall for instant gratification. That's the worst thing you can ever do. Uh, don't look for immediate, இப்போ நம்ம சோ பண்ணா இப்போவே ரீப் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் நிறைய. ஐ திங்க் அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாம wait, see, evaluate everything properly before you go for something. And you never know how tables turn, in life. So I think fundamentals வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அந்த திங்ஸை வந்து நீங்க if you have in your mind exactly இந்த fundamentals வந்து நான் அதை விட்டு மாற மாட்டேன், இதுதான் எனக்கு வேல்யூஸ், அந்த வேல்யூஸை பிடிச்சிட்டு நீங்க நீங்க எந்த சாய்ஸ் பண்ணாலும் you can make your life the best one. Yes. அழகா இருந்துச்சு மேம் நீங்க சொன்ன விஷயங்கள். அண்ட் இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இவ்வளவு வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறதுலயுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். Thank you so much for having me. It was an absolute pleasure.
எஸ். தேங்க் யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5-star கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. எக்ஸ்ட்ராடனரி ப்ராப்ளம்ஸ் require extraordinary care. Available up to 50% off on skin and hair treatments only at We Care.